கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவர் ரமேஷ் அவர்கள். அவங்களுடைய மனைவி நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, எங்களுடைய உறவினர்கள், எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை பார்க்க போயிருக்கிறாங்க. எங்களுக்கு கொடுத்த பணத்தை கூட நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம். ஏன்? நாங்கள் உங்களை பார்க்க வந்தோம், உங்களுக்காக வந்தோம், உங்களுடைய கூட்டத்தில் பங்கெடுக்கிறதுக்காக வந்தோம். நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட போராடி அனுமதி பெற்று எங்களை நேரடியாக வந்து சந்தித்து எங்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பேருந்தின் வாயிலாக கூட்டு போகிறது எப்படி ஒரு அரசியல் மாண்பா? நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோம், துயரத்தில் இருக்கிறோம், எங்களை நேரடியாக வந்து பார்த்து ஆறுதல் சொல்லாமல் குளிரூட்டப்பட்ட மகிழ்ந்தில் கூட்டு போயிட்டு நீங்கள் ஆறுதல் சொல்கிறது எங்களுக்கு தேவையே கிடையாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு அனுதாபமாக இருக்கிறீங்கன்னா எங்களை நேரில் வந்து பார்க்க வேண்டியதானே. எங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணமும் வேண்டாம். நாங்கள் இப்போ கூட கேட்குறது எங்களுடைய பணம் வேண்டாம், எங்களை நேரடியாக வந்து பாருங்கள். நீங்கள் கூப்பிட்டுருக்கிறீங்க, அவங்க எல்லாருமே வந்து உயிரிழந்தவர்களுடைய உற்றார் உறவினர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் தான். ஆனால் உடனிருந்தவர்கள், உறவை இழந்தவர்கள், தந்தை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், மனைவி இழந்தவர்கள் எல்லாமே நாங்கள் தான். எங்களை வந்து நேரில் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உள்ளபடியே இந்த சகோதரனுடைய இந்த பேட்டி என்பது அவசியமான ஒன்று. இதுதான் உண்மையும் கூட. ஒருத்தவங்க வழியில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்கன்னா, ஒரு வளர்ந்து வரக்கூடிய தலைவராக இருக்கிறாரு, அண்மையில் தான் இயக்கத்தை தொடங்கியிருக்கிறாருன்ற போது எவ்வளவு கடினமான சூழல் வந்தாலும் நீங்கள் நேரடியாக போய் பார்க்கறது தான் அவங்களுக்கு முழுமையான ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குமே தவிர்த்து பொன்னையோ பொருளையோ பணத்தையோ கொடுப்பதனால் அவர்களுக்கு எந்த ஆத்ம திருப்தியும் ஏற்படாது. இதுக்கு மேற்பட்டும் தாமதிக்காதீங்க. நீங்கள் யாரை கூப்பிட்டீங்களோ என்ன பண்ணீங்களோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஒரு சகக்குடி ஒரு குரலாக இருந்து எங்களுடைய குரல் என்னன்னா, நேரடியாக போய் எல்லாரையும் பாருங்க, அவங்களுடைய புகைப்படத்தை உங்களுடைய நிர்வாகிகள்கிட்ட சொல்லி ஒவ்வொரு வீட்டிலையும் வைக்க சொல்லி ஒரு மாலை எடுத்துட்டு போயிட்டு அஞ்சலி செலுத்துங்க. 2 நிமிஷம் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு வாங்க. அது இன்னமும் உங்கள் மீது பெரிதிலும் பெரிதான ஒரு அன்பை பெறச் செய்யும்.